அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். ஹரி TN23 Vlogs யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய அனைத்து புது நேயர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய தினம் நம்ம ஆன்மீக பயணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆற்காடுலேருந்து திமிரியிலேருந்து ஆரணி போகிற வழியில் திமிரியிலேருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரதராமி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ சிவசக்தி சித்தர் பீடம் தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். சுவாமி பார்த்திங்கன்னா ரொம்ப எளிய முறையில் ரொம்ப அற்புதமான ஒரு விழா செஞ்சார். அதை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே அங்காள மாசி மாத பிரம்மோற்சவ திருவிளக்கு பூஜை தீமிதி திருவிழா மேல்மலையனூர் செஞ்சிவட்டம் விழுப்புரம் மாவட்டம். பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு குழுவாக இருந்து மேல்மலையனூருக்கு போயிட்டு வர மாதிரி இங்கே செய்தி இருக்குது. 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை திருவிளக்கு பூஜையும், 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி கொடியேற்றம் செய்கிறாங்க. 9ஆம் தேதி மாசி 26 சனிக்கிழமை மயான கொள்ளை. 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை தீமிதி திருவிழா பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு 14ஆம் தேதி பங்குனி 1 வியாழக்கிழமை தேர் திருவிழா பண்ணுறாங்க. 20ஆம் தேதி பங்குனி புதன் காப்பு கலைத்தல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ புற்றுமாரியம்மன் நாகாத்தம்மன் நம்ம தரிசனம் பண்ணுறோம். ஆலயத்தை நாம் இந்த இன்னைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம பதிவு பண்ணது பார்த்திங்கன்னா திருவிளக்கு பூஜை தான் நம்ம இப்போ பதிவு பண்ண வந்திருக்கோம். கொஞ்சம் வேறு ஒரு வேலை இருந்ததால் கொஞ்சம் ரொம்பவே முன்கூட்டியே வந்துட்டேன். திரு கோபி சுவாமிகள் தான் நம்மளை வரவேற்றார். அவரோட உபசரிப்பு ரொம்ப திருப்தியாக இருந்தது. கொஞ்சம் பகல்லே ஒரு 3:30க்கு மதியம் 3:30 மணிக்கெலாம் என்ன பண்ணேன், சரி இதெல்லாமே எடுத்துடலாம், அவுட்டோர்லாம் எந்த ஒரு ஆலயத்தை நம்ம இவ்வளோ ஒரு ஆர்வமாக ரொம்ப முன்கூட்டியே எடுத்தது கிடையாது. அது அம்பாலோட நம்மளோட அனுகிரகம் சுவாமி நம்மளை முன்கூட்டியே வர வச்சு இவ்வளோ அழகாக ஒரு ரொம்ப பொறுமையாக இருந்து பதிவு பண்ணக்கூடிய வாய்ப்பை அம்பாள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு அற்புதமான சந்தன காப்பை நம்ம இப்போ தரிசனம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த பார்த்திங்கன்னா இந்த அறையில் பார்த்திங்கன்னா ஒரு புற்று இருக்குது. ரொம்ப அது உள்ளவே நம்ம இருக்கும்போது பாருங்கள், அம்பாள் பின்னாடி ஒரு புற்று இருக்குது, பெரிய புற்று. அது ரொம்ப ஒரு தெய்வீக மனம் வீசக்கூடிய ஒரு இடமாகவே நான் அந்த இடத்துல இருக்கிறேன். இது இந்த மாதிரி நம்ம புற்று எடுக்கிறது நம்ம முதல் முறை நம்ம யூடியூப்பில் செய்கிறோம். நம்ம இந்த கோவிலுக்கு எதிர்த்தாடி பார்த்திங்கன்னா கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு பெரிய ஏரி இருக்குது. அது அம்பாள் இங்கே இஷ்டாந்தரமாக இருக்கிறாங்கன்றதை நம்ம அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு நம்ம உணர்ந்தோம். பின்புறம் பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான அற்புதமாக அம்பாள் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. திரு கோபி சுவாமிகள் பார்த்திங்கன்னா அவர் அமாவாசை பௌர்ணமி சிறப்பு பூஜை செய்கிறாரு, அற்புதமாக செய்கிறாரு. மற்றபடி ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அருள்வாக்கு சொல்கிறார், நாகாத்தம்மன் அருள்வாக்கு. இது இடம் பார்த்திங்கன்னா நம்ம காமராஜர் நகர், பரதராமி கூற்றோடு, ஆற்காடு வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், ஸ்ரீ சிவசக்தி சித்தர் பீடம். அவ்வளோ ஒரு அழகாக பழமையான புகைப்படங்கள்லாம் ஆலயத்தில் பார்த்தோம். இது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இடத்துக்கு நாம் எப்படி பயணம் பண்ணி வந்தோம் பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் இவங்களுக்கு கொஞ்சம் பழக்கமான ஆள். அதனால் அவங்க மூலயமா தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தது. இந்த ஊரும் நமக்கு புதுசு தான், முதல் முறை நம்ம பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பன் பூஜை கேள்விப்பட்டிருப்போம். ஐயப்பன் சுவாமிக்கு இந்த மாலை போட்டவங்களாம் படி பூஜை செய்வாங்க. பாருங்கள், அவர் ஐயா தான் உயர்திரு சக்தி கோபி சுவாமிகள் ரொம்ப எளிய முறையில் இருக்கார். சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இதுவாக இருப்பாங்க. இவர் ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய அன்பாக, அங்கே உள்ளவங்கிட்ட ரொம்ப அன்பாக எல்லார்ட்டையும் ரொம்ப நல்லா ஒரு பழகிற ஒரு அன்பாளராக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாலைகள் நான் மாலைகள் எல்லாம் அங்கே கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த மாலைகளை பார்த்தே நான் பிரமிப்பாயிட்டேன். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்தோம், நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக எடுத்து
பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு. பாருங்கள், அம்பாள் வந்து தயார் பண்ணக்கூடிய தொடக்கம் இது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து ஒரு உள் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அநேகமாக சாமிகள் வந்து இங்கே தான் அருளாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப அவருக்கு வந்து பேசக்கூட நேரம் இல்லை. அவர் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்தார். சரி, நானும் வந்து என்னோடய வேலைகளை பதிவு பண்ணுறதுக்கு நான் வந்து ஆரம்பித்து அழகாக பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு விக்கிரகம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக அம்பாலே நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி பதிவு பண்ணணுன்றது நம்ம அழகாக பொறுமையாக பண்ணிகிட்ருந்தேன். யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அழகாக பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பல காலமாக வந்து நடத்திட்டுருக்காங்க அந்த பூஜைகளை வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஐயப்ப சாமி விஷயத்தை சொன்னேன். அப்போ அந்த ஐயப்ப சாமி வந்து நம்ம மாலை போட்டவங்களாம் வந்து படி பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து அம்பாளுக்காக வந்து படி பூஜை பண்ணுறாங்க. அந்த படி பூஜை வந்து நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. சேம் அதே ஐயப்ப சாமிக்கு படி பூஜை இருக்கிற மாதிரி டெக்கரேஷன்லாம் அதே மாதிரி இருந்தது. இவங்க வந்து ஒவ்வொரு படியிலையும் வந்து விளக்கு வச்சுட்டு இந்த மாதிரி பிரார்த்தனைக்காரர்கள், குழந்தை இல்லாதவங்க, வேலை வாய்ப்பு இல்லாதவங்க, கடனில் இருக்கிறவங்க, குறைகளாக எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க விளக்கு ஏற்றுறதுக்கு. விளக்கு ஏற்றிட்டு அடுத்த இதுக்கு வந்து அது பூர்த்தி ஆகிடுன்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த இடத்துல இருக்குது. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் போக போக வந்தது. பாருங்கள், நம்ம வாராயி அம்மன் ரொம்ப ஒரு அற்புதமான இந்த பதிவு வந்து வாழ்நாளில் என்றைக்கும் மறக்க முடியாது. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் இந்த பதிவுங்கள்லாம் எடுக்கிறதுக்காக. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியூர் அன்பர்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய பேர் வராங்க. அவங்களோட பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறினவங்க வராங்க, நிறைவேற போகிறவங்களும் வருவாங்க. இப்போ எனக்கும் நிறைய பிரார்த்தனைகள் அங்கே வச்சுட்டு வந்தேன். சுவாமி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த பூஜை அறையே அற்புதமாக பண்ணியிருந்தாருங்க. சரி, பொறுமையாக எல்லாத்தையும் பதிவு பண்ணி எடுத்துகிட்டு தொகுத்து வழங்கணுன்றதுக்காக நம்ம ஹரி T23 Vlogs யூடியூப் சேனல்லேருந்து நம்ம இந்த பதிவு வந்து பண்ணிகிட்ருக்கோம். நேயர்கள் வந்து அடுத்தவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பகிருங்க. வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு பதிவு பண்ணிங்கன்னா பண்ணால் கூட அடுத்தவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அப்படி சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு வந்தாங்கன்னா நம்ம அந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்தவங்களுக்கும் நன்மை நடக்கணுன்றது தான் நம்மளோட எண்ணம். எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம நம்ம வேலூர்லேருந்து சுமார் இந்த இடம் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து நம்ம பதிவு பண்ணி மக்களுக்கு வந்து சென்றடையணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இடையில் வந்து ஒரு 4 நாள் வந்து கொஞ்சம் வெளி வேலைங்கிறதால தொடர்ந்து ஆன்மீக விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, அற்புதமாக வந்து அங்கங்கே வந்து சுவாமிங்களை வந்து அந்த மரத்துக்கு கீழே வந்து அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப இயற்கையான சூழல், ரொம்ப அற்புதமான சூழல் வந்து இருந்தது. நமக்கு வந்து ரொம்ப நிறைய வந்து நேரம் கிடைச்சது. ஒரு 6 மணியோ 7 மணியோ போயிருந்தோம்னா இந்த அளவுக்கு எடுத்துருக்க முடியாது. நான் சொன்னேன் பாருங்கள், இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அற்புதமான ஏரி. ஒரு நேரத்தில் வந்து புற்று வந்து ரொம்ப உயரமாக இருந்திருக்குது. இந்த வெள்ளம் வர நேரத்தில் வந்து கோயில் உள்ளே தண்ணி வந்ததால் அந்த புற்று வந்து இறஞ்சி அனைத்து பக்தர்களுக்கு வந்து ஒரு அன்னதானத்துக்காக பிரமாதமாக செஞ்சுருந்தார். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சக்தி மாலை வந்து திரு கோபி சுவாமிகள் வந்து அணிவிக்கிறார் பக்தர்களுக்கு. நான் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நம்ம ஹரி T23 Vlogs யூடியூப் சேனலில் வந்து இதுதான் நம்ம பதிவு பண்ணுறது முதல் முறை. அம்மா கிட்ட வேண்டிக்கணும், அம்மா நல்லதாக கிடத்து நாங்களாம் குழந்தைங்க, ஏழை குழந்தைங்க. இந்த வருஷம் நாங்கள் மாலை போட்டு பூ மெரித்துக்கு வரோம். என் பிள்ளை வனவாசம் படுறான். இன்னைக்கோட என் வனவாசம் தேரணும். வருஷத்துக்கு வருஷம் என் குடும்பம் நல்லா இருக்கணும். என் பிள்ளைக்கிற மாங்கல் அமையணும். என் குடும்பம் வளரணும். சங்கடம் தேரணும். மன நிம்மதி வேணும். வருஷம் நான் வரணும். அம்மா மனசில் நினைச்சு வேண்டிக்கணும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அங்காளம்மா, அங்காளம்மா, அங்காளம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் சக்தியே, ஓம் ஓம் சக்தியே, ஓம் ஓம் சக்தியே, ஓம் ஓம் சக்தியே, ஓம் ஓம் சக்தியே. ஓம் சக்தி, அங்காளம்மா.
அங்காளம்மா 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 ஓம் சக்தி 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 அங்காளம்மா 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அங்காளம்மா 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 அப்படியே போங்க ஒருத்தர் அப்படியே வெளியே போங்க வீட்டு கும்பிடுங்க மாலை கையில் பிடிச்சி வீட்டு கும்பிடுங்க அம்மாவோட கோரிக்கை வைங்க என் பிள்ளை கஷ்டம் தேர்நாடு மீது வேணும் மீது அம்மா குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாடை காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை பொம்பை முரசொலிக்க உருமி மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடம்மா மேல்மலையனூரில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா மலையனூர் அங்காளியே மக்காளி திருசூழியே மேல்மலையனூர் அங்காளியே மக்காளி திருசூழியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் மாரியம்மா அம்மம்மா தாயே அம்மா மலையனூர் அங்காளியே சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரதம் மீதேறி சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரதம் மீதேறி தேரோடு வீதியிலே தாயே நீ ஆடி வந்திடம்மா அந்தரிய சுந்தரிய எங்க அங்காள ஈஸ்வரியே அந்தரிய சுந்தரியே எங்க அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூர் அங்காளியே மக்காளி திருசூழியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் தெய்வம் அம்மா அம்மம்மா அம்மா
தாயே மங்கை குறி சொல்லிடம்மா மாங்கல்யம் காத்திடம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா மாங்கல்யம் காத்திடம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா மலையனூர் அங்காளியே நீ மருளாடி வந்திடம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே அங்காளி திருசூழியே சொல்ல கொடிமுடி மேல்தரித்த ஆதிவரமேஸ்வர ஓம் நமோ நம சிவாயும். ஓம் தீபலட்சுமியே எழுந்தருள்க, அஷ்டலட்சுமியே எழுந்தருள்க, ஐஸ்வர்யலட்சுமியே எழுந்தருள்க, தனலட்சுமியே எழுந்தருள்க, தானிய கடைக்கண்களே அம்மா பத்தி விரல் மோதியும் எத்தனை பிரகாசமும் பாடகை தண்டகுலுஷம் பச்சவையிடூரியும் நிச்சயாயிரத்திட்டே அம்மா தெய்வமும் முருகனே குன்றெல்லாம் ஆள்பவள் குகனாக வாழ்பவள் விட்டுக் கொண்டிருக்கின்ற ராமபிரான் 10 அவதாரத்தில் ஒரு அவதாரமாக விளங்கக்கூடியவன் என்கிறான். அறுவரை முதல்வனை ஆழிமாயனை கரிமுயல் வண்ணனை கமல கண்ணனை பரமேஸ்வரர் அம்மனுக்கு ஒவ்வொருத்தரும் அவன் உடல் உபாதை எத்தனையோ கஷ்டம், அவன் கஷ்டத்தை வேண்டிக்கின்னு நாகம்மா கோயில் வந்து அங்காளம்மாவுக்கு மாலை போட்டுக்கணும். ஐயப்பனுக்கு
நம்ம படி பூஜை வைக்கிறோமோ அதே போல் அம்பாளுக்கு இன்னைக்கு நம்ம படி பூஜை அத்தனை பேர் கஷ்டத்தை கோரி ஏன் ஒண்டி பூஜை கிடையாது, உங்க அத்தனை பேர் கஷ்டம் அத்தனை பேர் நினைச்சு இன்னைக்கு அம்பாளை நம்ம கூப்பிடுறோம். இந்த அம்பாளை எதுக்கு கூப்பிட சொன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம எத்தனையோ கஷ்டத்தை அந்த அம்பாள் நம்மளை காப்பாற்றி கூட நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கோரிக்கை வைக்கணும். இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரை சொல்றேன், இந்த விளக்கு பூஜையில படியில விளக்கேற்றத்துக்கு எத்தனையோ கோரிக்கை. பசங்க இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, உத்தியோகம் கிடைக்காதவங்க எல்லாமே கோரிக்கை வைக்கிறோம். இந்த விளக்கு வந்து ஏற்றணும், இந்த விளக்கேசர் கோரிக்கை வச்சு ஏற்றணும். வருஷத்துக்கு வருஷம் இந்த வருஷம் அம்மா எனக்கு இந்த குறையா இருக்குதுமா, நான் பூஜைக்கு வந்து கலந்துக்கிறேன், எனக்கு நிறைவேற்றி அடுத்த வருஷம் நான் மாலை போட்டு வரேன், என் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும், அம்மா கிட்ட கோரிக்கை வச்சு வேண்டிக்குங்க வந்தது. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த இடத்துல வந்து. ஏன்னா இது 28வது வருஷம் நாங்கள் தீ மிதிக்கிறதுக்கு மலையினருக்கு போகிறோம். நாங்கள் இன்னைக்கு நேரத்தை கிடையாது, 28வது வருஷம் போகிறோம். நாங்கள் இந்த 28 வருஷமாவும் எவ்வளோ மக்கள் வராங்க, எவ்வளோ மக்கள் போகிறாங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ குறை தீர்ந்துருக்குது. அதே போல் நீங்களும் இந்த வருஷம் புதுசாக வந்துக்கிறவங்களும் சரி, இதுக்கு முன்னே வந்து மாலை போடவும் சரி, கோரிக்கை வைங்க. பிள்ளைங்க படிக்கணும், நோய் நடத்திடணும், உத்தியோகம் கிடைக்கணும், குடும்ப நிம்மதிக்கு வரணும், கணவன் மன பிரச்சனை தரணும், பிள்ளைங்க நோய் நடத்திடணும், ஆடு மாடு வளரணும், பயிர் பச்சை வளரணும், குடும்ப சந்தோஷமாக செய்விட சூனியம் மாயம் மந்திரம் எல்லாம் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும் சொல்லி அம்மாவோட மனசில் கோரிக்கை வைங்க. அந்த கோரிக்கை தான் நம்ம எவ்வளோ கோரிக்கை வச்சு நம்ம நினைக்கலாம், போ சாமி நீ இப்படிதான் சொல்ற. அந்த அம்மாவோட வருஷம் வருஷம் நாங்கள் போகிறோம், மாதம் மாதம் அமாவாசைக்கு போகிறோம். அந்த அம்மா குறையா தீர்க்கணும். அம்மா வந்து நேராக வந்து உன் கஷ்டம் இதுதான் நான் தீர்த்து சொல்ல மாட்டாங்க. உனக்கு பெரிய கழுத்துக்கு ஒரு ஆபத்து சொன்னா அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாங்க, அதான் அந்த அம்பாள். அந்த அம்பாள் இப்படிதான் மனுஷ ரூபத்தில் அம்பாள் வந்து காப்பாற்றுவா. நேராக வந்து மகனே உனக்கு அந்த கஷ்டம் தான், உனக்கு காப்பாற்ற எந்த ரூபத்திலும் வரமாட்டான். நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கணும்னு சொல்லி மனசார கோரிக்கை வைங்க, நல்லது நினைச்சு வைங்க, நல்ல கோரிக்கை வைங்க. அது கண்டிப்பா அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. கல்யாணம் ஆகாதவங்களும் புத்தகம் இல்லாதவங்களும் வந்து விளக்கேற்ற வந்து நிற்கலாம், உத்தியோகம் கிடைக்காதுக்கு வரலாம், ஏந்து வரலாம். ஓம் சக்தி எங்களம்மா. ஏமா அர்ச்சனை படத்துக்கு யாரும் வரீங்களா? வாங்க மிச்ச வருஷமா வாங்க, அர்ச்சனை பண்றேன். நீ போமா வீட்டு சார் இங்கே சாரி அங்கே சாரி அம்மா இதெல்லாம் அவட கேடு பக்கத்தில் முகலாம் கேட்டேன். சும்மா ஓம் சக்தி அங்காளம்மா. திவா எங்க இருந்தாலும் கோவில் இருக்க ஒரு மணி அன்புடன் வைக்கணும். திவா எங்க இருந்தாலும் கோவில் வரணும். சக்தி அர்ச்சனை பண்றவங்க தீபேத்திரம் மட்டும் இங்க இருங்க, அமைதியெல்லாம் கீழே உட்காருங்க. அர்ச்சனை பண்றவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க மட்டும் அர்ச்சனை பண்ண போறாங்க. அவங்கள தவிர மீதெல்லாம் கீழே உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. பின்னாடி உட்காந்துக்குள்ள சாமி பார்க்கணும், சாமி தெரியல அவங்களுக்குலாம். தீபேற்றும் போது அவங்களுக்கு பின்னாடி பாருங்க, நீங்க வழியெல்லாம் மசிங்க, சாமி யாருன்னு கொஞ்சம் எல்லாம் தயவு செஞ்சு கீழே உட்காருங்க. யாரும் பேசாதீங்க, அவங்க மனசுல என்ன கோரிக்கை எல்லாம் வேண்டியது அமைதியா உட்காருங்க. உட்காருங்க சக்திங்க, உட்காருங்க சக்திங்க, உட்காருங்க. வழக்கேற்றவங்களா இப்ப உட்காருங்க, சொன்னாங்க முதல்ல கீழே உட்காருங்க, உட்காருங்க சக்திங்க. அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் தோரா துயரம்போ நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதி கை தொழுத கால் ஆத்தாளை அபிராம வள்ளியை அன்னமெல்லாம் கூத்தாளை மாவிதழ நாகாத்தம்மன் சித்தர் பீடம் அமைத்து சகோதரர் கோபிசாமி அவர்கள் அருளால் ஊர்வாழ் பொதுமக்களும் அன்பர்களும் ஆன்மீக பெரியோர்களும் உலக நன்மைகளை அவர் மூலம் அம்பாள்
ஓம் சக்தி அங்காளமா சக்தியை போற்றி சொல்ல போறாங்க. அமைதியா யாரும் பேசாதீங்க. சாமியை மனசார வேண்டுங்க. போற்றி சொல்லும் போது ஒவ்வொரு போற்றிக்கும் மனசார வேண்டுங்க. எல்லாமே அம்மா மேல கவனம் செலுத்துங்க. கோடி பிரம்மாண்ட நாடக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பொறு பாதங்கள் பண்ணிக்கிட்டோமே. ஓம் சக்தி ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாடக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பொறு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அங்காளம்மா 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 அம்மா தாயே அருள் புரிவாயே அருள் புரிவாயே அம்மா தாயே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அங்காளம்மா தேவியே அங்காளம்மா தேவியே அங்காளம்மா தேவியே ஓம் சக்தியே ஓம் சக்தியே ஓம் சக்தியே ஓம் சக்தியே ஓம் உயிர் ஆனாய் போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் ஊக்கம் அருள்வாய் போற்றி ஓம் உருளை ஒழிப்பாய் போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி ஓம் அறநெறி தருவாய் போற்றி ஓம் ஆதி அனுதி போற்றி ஓம் ஆனந்தவல்லி போற்றி ஓம் ஆறுமுகர் அன்னை போற்றி ஓம் இச்சைகிரியை போற்றி ஓம் இருவினை கலைவாய் போற்றி ஓம் இமயமலையே போற்றி ஓம் இணையல்ல தாயே போற்றி ஓம் ஈஸ்வரி மகேஸ்வரி போற்றி ஓம் ஈடில்ல ஒருத்தி போற்றி ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றி ஓம் என்றும் திகழ்வாய் போற்றி ஓம் ஏழ்புறப்பருப்பாய் போற்றி ஓம் என்குட வள்ளி போற்றி ஓம் யகாமன் மனைவி போற்றி ஓம் ஏழ்மிகு தேவி போற்றி ஓம் ஐங்கரன் தாயே போற்றி ஓம் ஐம்பது நடக்குவாய் போற்றி ஓம் ஓதர் கடிவாய் போற்றி ஓம் ஓங்கார சக்தி போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் கடலமது ஆனாய் போற்றி ஓம் மோதகஸ்தே சாமள கர்ண விளம்பித சூஸ்திரே வாமர ரூப மகேஸ்வர புத்ரே விக்ன விநாயகனும் பாத நமஸ்தே நமஸ்தே ஓங்கார ஒளி தந்த உமையவனின் திருமகனே உனை ஒரு நாளும் மறவாத மனம் படைப்பாய் யானை மூகா தேன் பாகும் துணையுடனே திருப்பாதம் பணிகின்றோம் வாழ்பவள் வரமருள் வனசகன மோதகஸ்தே சாமள கர்ண விளம்பித சூஸ்திரே வாமர ரூப மகேஸ்வர புத்ரே விக்ன விநாயகனும் பாத நமஸ்தே நமஸ்தே ஓங்கார ஒளி தந்த உமையவனின் திருமகனே உனை ஒரு நாளும் மறவாத மனம் படைப்பாய் யானை மூகா தேன் பாகும் துணையுடனே திருப்பாதம் பணிகின்றோம் வாழ்பவள் வரமருள் வனச ஆண்டவா அருமக வேலவா கனிமல வாழவா வண்ணமையில் ஏறுவா மன்னாடும் திருச்செந்தோ மன்னாவே மரமானாடும் பழமுதி சோலை மரமாவே அருகண்ணாடும் தணிகை மலையில் கல்லாவே அருகண்ணாடும் தணிகை மலையில் கல்லாவே பசுந்தானாடும் முருகன் அருளால் பூவாவே நான் மன்னாடும் திருச்செந்தோரில் மன்னாவே ஒரு மரமானா
தயவு செய்து எல்லாரும் கீழே உட்காருங்க. தெய்வம் வராங்க ஆடுறாங்க. நீங்க ஏன் நிக்கிறீங்க? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி அங்காளம்மா.